இந்த பிரம்ம தீர்த்தத்தில் நீராடினா சனி பகவானுடைய பாதிப்பு குறைஞ்சு சாப விமோசனமும் கிடைக்கும். அப்படியே ஒரு தேங்காவை வாங்கி நலன் களி தீர்த்த விநாயகருக்கு உடைக்கிறோம். இந்த கோவிலில் ஒரு எள்ளு முடிச்ச மாதிரி தருவாங்க. அதை அப்படி எண்ணெயில் நினச்சி தருவாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய தலையை சுற்றி அங்கே எரியக்கூடிய நெருப்பில் போட்டுடணும். இன்னொரு அதிசயம், நல மகாராஜாவுடைய கதையை கேட்கறதுனால கூட சனி பகவானுடைய பாதிப்பு குறையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. காரணம், இந்த கோவிலுக்கும் நல மகாராஜாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கக்கூடிய கோவில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரணேஸ்வரர் கோவில், சனி பகவானுக்கு உரிய ஸ்தலம். இந்த கோவிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நல மகாராஜாவுடைய பூர்வ ஜென்ம கதையை பார்க்கலாம். நலனும் தமயந்தியும் அவர்களுடைய பூர்வ ஜென்மத்தில் ஆகுகன் ஆகுகி அப்படின்ற ஒரு பெயரோட அயோத்திக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ள வேடுவ தம்பதியாக வாழ்ந்திருக்கிறாங்க. வேடுவ இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஆகுகன் பார்த்திங்கன்னா விலங்குகளெல்லாம் துன்புறுத்தி சாப்பிட மாட்டார். அதற்கு பதிலாக மரத்திலிருந்து தானாக கனிந்து விழக்கூடிய காய்கனிகளை மட்டும்தான் உணவாக எடுத்துப்பாங்க. அதையுமே இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைச்சதுக்கப்புறமா தான் ஆகுகன் ஆகுகி 2 பேருமே உணவாக எடுத்துப்பாங்க. அப்படி ஒரு நாள் அவருக்கு கிடைச்ச மாங்கனியை எடுத்துகிட்டு குகைக்கு வரும்பொழுது அங்கே ஒரு முனிவர் வந்திருப்பார். அவருக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மாங்கனியை தான் 2 பேருமே கொடுப்பாங்க. அன்று இரவு அந்த முனிவர் அந்த குகைக்குள்ளேயே தங்குறாரு. 3 பேருமே அந்த இடத்துல தங்க முடியாத காரணத்தினால ஆகுகன் மட்டும் குகைக்கு வெளியில் இருக்கிறாரு. இரவு முழுவதும் காவலுக்கு இருக்கிறாரு. சிவனடியாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளால் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அந்த சமயம் அந்த காட்டுக்குள்ளே கோர பசியோட ஒரு சிங்கம் வருது. இதை பார்த்த ஆகுகன் அந்த சிங்கத்துக்கிட்ட தானே வழியே போயிட்டு, என்னை நாடி இருக்கக்கூடிய அந்த சிவனடியாருக்கு அவருடைய தூக்கம் கலையாமல் இருக்கிறதுக்கு எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நீ என்ன உணவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்துக்கிட்ட இந்த ஆகுகன் பேசுகிறாரு. அந்த சமயம் சிங்கம் ஆகுகனை கொன்று தின்னுட்டு போயிடுது அந்த இடத்த விட்டு சத்தமே இல்லாமல். அடுத்த நாள் பொழுது வெடிந்ததும் வெளியில் பார்க்கக்கூடிய ஆகுகிக்கு ஒரு அதிர்ச்சி. தன்னுடைய காதல் கணவன் இறந்து கிடக்கிறத பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னுடைய காதல் கணவன் இழந்ததுக்கு அப்புறமா நம்ம எதுக்கு உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உடலுக்கு தீ வச்சு இறக்க முயற்சி பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த சிவனடியாரும் வருத்தப்படுறாரு. இந்த ஜென்மம் அவர்களுக்கு இப்படியே முடிஞ்சு போக அடுத்த ஜென்மத்தில் நிஷத நாட்டு மன்னனுடைய மகனாக பிறக்கிறாரு நலன். அதே மாதிரி முனிவர் அன்னப்பறவையாகவும் ஆகுகி தமயந்தியாகவும் மறு ஜென்மத்தில் பிறந்திருப்பாங்க. நலன் ஒரு நாள் அவருடைய நந்தவனத்தில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அழகான அன்னப்பறவையாக பார்க்குறாரு. நல மகாராஜா கிட்ட அந்த அன்னப்பறவை பேச ஆரம்பிக்குது. நீங்கள் ரொம்ப அழகாகவும் இருக்கீங்க, அறிவாகவும் இருக்கீங்க, அதே மாதிரி நாட்டு மக்கள் மேலே பாசமாகவும் இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய மகாராணியும் உங்களை மாதிரியே அழகா அறிவா நாட்டு மக்கள் மேலே பாசமாக இருக்கிறவங்களும் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமயந்தியை பற்றி சொல்ல ஆரம்பிக்குது அந்த அன்னப்பறவை. இதனால் நல மகாராஜாவுக்கு தமயந்தி மீது ஒரு காதல் வருது. அதே மாதிரி தமயந்தி கிட்ட நலனை பற்றி எடுத்து சொல்லும் பொழுது தமயந்திக்கும் நலன் மேலே காதல் வருது. ஒரு நாள் தமயந்தியுடைய தந்தையான வீமன் தமயந்திக்கு சுயம்வர ஏற்பாடு செய்கிறாரு. அந்த சுயம்வரத்தில் தேவர்களும் கலந்துக்கிறாங்க. ஏன்னா தமயந்தி அவ்வளோ அழகாக அறிவாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் தமயந்திக்கும் நலனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய காதலை பற்றி எல்லா தேவர்களுக்கும் தெரியும். அப்படிங்கிறதுனால வந்த எல்லா தேவர்களுமே நலன் மாதிரியே உருவம் கொண்டு வராங்க. அதில் சனி பகவானும் ஒருத்தர். ஆனாலும் தமயந்தி நலனை சரியாக கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மாலையை அணிவிச்சு திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நலன் தமயந்தியோட அவருடைய நாடான நிஷத நாட்டுக்கு போறாரு. இந்த சுயம்பரத்திற்கு ஏமாந்து போன எல்லா தேவர்களுக்கும் கோபம் வருது. அதுல முக்கியமா சனி பகவானுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாகவே வருது. அதனால நலனை துன்பப்படுத்துறதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு சனி பகவான். இப்படி இருக்க நலனுடைய தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சு மகாராஜாவா அறிவிக்கிறாரு. நலனும் செங்கோல் செலுத்தி ஆட்சியை தொடங்குறாரு. ஒரு நல்ல மன்னன் அப்படிங்கிற ஒரு பெயரையும் வாங்குறாரு. இதோட நலத்தமயந்தியுடைய இல்லற வாழ்க்கையும் இனிதே நடக்க அவர்களுக்கு இந்திரசேனன் அப்படிங்கிற 2 குழந்தையும் பிறக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சனி பகவானோ நலனை தின்றதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. அதே சமயம் சனி பகவானுக்குன்னு ஒரு நியதி இருக்கு. யார் ஒருத்தரவங்க அவங்களுடைய கடமையிலிருந்து தவறாம இருக்கிறாங்களோ அவங்கள பிடிக்க மாட்டாரு. இப்படி இருக்க கடமை தவறாத நலனை பிடிக்க அவரால் முடியல.
அதனால தான் அவருக்கு தாமதமாயிருக்கு. இப்படி இருக்க ஒரு நாள் நலமகாராஜா கோயிலுக்கு போறாரு. அங்க அவருடைய காலை கழுவுறாரு. ஆனா அவருடைய புறங்கால சரியா கழுவாம விட்டுடுறாரு. இந்த சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த சனி பகவானும், இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்கா கழுவ தெரியாதா, அப்படி என்ன அவசரம், அவசர புத்தி, நாட்டு மக்களை நீதி நெறி வழுவாம ஆட்சி செய்ய விடுமா என்று சொல்லி அந்த கழுவாத கால் வழியா நலனை பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருடைய வீழ்ச்சிக்கு பின்னாடியும் நேரம் காலம்னு ஒன்று இருக்கும். ஆனால் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்கம் தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமாக இருந்தாலும் அது துன்பத்தை தராது. அதே கெட்ட நேரம் வரும்போது அந்த கெட்ட பழக்கமே நம்மளுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை தரும். அதே மாதிரி தான் நலனுக்கும் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அதுதான் அந்த சூதாடுற பழக்கம். மகாபாரதத்தில் எப்படி பஞ்சபாண்டவர்கள் சூதாடி எல்லாத்தையும் இழந்தாங்களோ அதே மாதிரி நலனும் சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிக்கிறாரு. நலனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய புஷ்கரன் ஒரு நாள் நலனை சூதாட்டத்துக்கு கூப்பிடுறாரு. சூழ்ச்சியின் மூலம் அந்த சூதாட்டத்தில் நலனை தோற்கடிச்சிடுறாரு. நலனுடைய நாட்டையும் ஆட்சியையும் கைப்பற்றிக்கிறாரு. அவனை காட்டுக்கு வனவாசம் போகும்படி சொல்கிறாரு. நாடு இழந்து நலன் வேற வழி இல்லாமல் அவருடைய நாட்டை விட்டு வெளியேறி காட்டுக்கு போகிறாரு. தமயந்தியும் நலனோட சேர்ந்து காட்டுக்கு போகிறாங்க. ஆனால் தமயந்தி கஷ்டப்படுறத பார்த்துட்டு நலன் தனியாக காட்டிலேயே விட்டுட்டு போயிடுறாரு. நல மகாராஜாவை எவ்வளோ தூரம் தேடியும் கிடைக்காததுனால அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு பணிப்பெண்ணாக வேலைக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு விருந்துக்கு வரக்கூடிய அவருடைய தந்தையான வீமன் தமயந்தியை அடையாளம் கண்டு அவருடைய நாட்டுக்கே திரும்பவும் அழைத்துட்டு போயிடுறாரு. ஒரு சமயம் நல மகாராஜா காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு இடத்துல இருந்து காப்பாற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு சத்தத்தை கேட்குறாரு. அது எங்கேருந்து வருது அப்படின்னு போய் பார்க்கும் பொழுது ஒரு காட்டு தீயிலிருந்து ஒரு சத்தம் வருது. நாகம் வந்து அந்த தீயில மாட்டிக்கிட்டு காப்பாற்ற சொல்லி கத்திட்டு இருக்கோம். உடனே நல மகாராஜாவும் அந்த நாகத்தை அந்த தீயிலிருந்து காப்பாத்துறாரு. ஆனால் அதற்கு பதிலாக அந்த நாகம் என்ன பண்ணிடுது, நல மகாராஜாவை தீண்டிடுது. இதனால நல மகாராஜா அவருடைய பழைய உருவத்தை விட்டுட்டு ஒரு கோர உருவத்தோட வயதான தோற்றத்தோட மாறிடுறாரு. நான் உன்னை காப்பாற்ற தானே செஞ்சேன், எதற்காக என்னை இப்படி தீண்டி இந்த மாதிரி மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நல மகாராஜா அந்த பாம்பு கிட்ட கேட்குறாரு. அதற்கு அந்த நாகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உங்களை சனி பகவானினுடைய தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்காக தான் இதை செய்தேன். ஆனால் அதற்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு மந்திர உடையை பரிசளிக்கிறேன். இதை உங்களுக்கு எப்போ வேண்டுமோ அப்போ நீங்கள் அணிந்தீர்கள் என்றால் உங்களுடைய பழைய நிலைமை மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர உடைய பரிசாக கொடுக்குறாரு. இந்த நாகம் யார் அப்படின்னு பார்த்தா சிவபெருமானினுடைய அருள் பெற்ற அஷ்ட நாக அரசர்களில் ஒருத்தரான கார்கோடகன் தான் இது. சனியுடைய தாக்கத்திலிருந்து முழுவதுமாக நல மகாராஜா வெளியில வர்றதுக்காக திருநள்ளாருக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய பிரம்ம தீர்த்தத்துல நீராடுறாரு. அதை தான் இப்போ நம்ம நல தீர்த்தம் அப்படின்னு சொல்றோம். நல மகாராஜா அந்த தீர்த்தத்துல நீராடி அங்க இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரரையும் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செஞ்சு முழுவதுமா சனி தோஷத்திலிருந்து விலகிறாரு நல மகாராஜா. அதே சமயம் சனீஸ்வர பகவான் நல மகாராஜா முன்பு தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதற்கு நல மகாராஜா, எங்களை போல துன்பப்படுபவர்கள் இந்த உலகத்தில் வேற யாருமே இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி துன்பத்திற்கு ஆளானவர்கள் இருந்தால் எங்களுடைய இந்த நலத்தமயந்தி கதையை கேட்கிறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் அந்த சனி பகவானினுடைய தாக்கம் குறையணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை தான் கேட்குறாரு. அதனால தான் இந்த நல தமயந்தி கதையை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சனி பகவானினுடைய தாக்கம் குறையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. திருநள்ளாறில் சனி பகவானை வழிபட்டு சனிதோஷம் நீங்க பெற்ற நல மகாராஜா அடுத்ததாக திருவாரூருக்கு போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய தியாகராஜர் சன்னதியில் இருக்கக்கூடிய மரகத லிங்கமாக காட்சி தரக்கூடிய சிவபெருமானை வழிபட்டு அவர் இழந்த அனைத்து செல்வத்தையும் மீண்டும் அவருக்கு கிடைக்க பெற்றார். அதனால தான் நம்மளும் திருநள்ளாறுக்கு போயிட்டு சனி பகவானை வழிபட்ட பிறகு தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்கிறதுனால செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் மிக பிரம்மாண்டமான ஆழித்தேர் இருக்குங்க. பங்குனி உத்திரத்தின் போது இந்த ஆழித்தேரோட்டம் பிரம்மாண்டமாக நடக்குங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் இருக்கக்கூடிய கோவிலும் இதுதான். இப்போ நம்ம திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பார்க்கலாம். சனி பகவானுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறதுனால பாதிப்புகள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல நேராக இந்த நல தீர்த்தத்துக்கு வந்துடுங்க. இங்கே வந்தீங்கன்னா வழியில் நிறைய கடைங்க இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேக்கெட்டு எண்ணெயும் சீயக்காவும் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து உங்கள் தலையில் வச்சு அந்த நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் போட்டுட்டு வந்து அந்த பழைய ஆடையை அங்கே இருக்கக்கூடிய அந்த துணியை சேகரிக்கக்கூடிய அந்த கூடையில் போட்டுருங்க. தயவு செஞ்சு அந்த குளத்துலேயே விட்டுட்டு வந்துடாதீங்க. அது மிகப்பெரிய பாவம்.
மகாராஜாவும் இந்த குளத்துல தான் நீராடினாரு, அவருடைய தோஷம் நீங்க பெற்றதுன்னு சொன்னோம் இல்லையா கதையில, அந்த குளமும் இதுதான். இந்த நலதீர்த்த குளத்துல நீராடினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தேங்காவை வாங்கிட்டு நலன் களி தீர்த்த விநாயகரை பார்க்க போகணும். அதாவது நலனுடைய துன்பத்தை போக்கியவர் இவர். அதனால நம்மளும் நம்மளுடைய துன்பம் போகணும்னு சொல்லி இந்த விநாயகர்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு தேங்காவை தலையை சுற்றி இந்த இடத்துல உடைக்கணுங்க. நாங்கள் போனதும் சனிக்கிழமை தான், அதனால் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. விநாயகரை பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்ச தூரம் நடந்து போகணும் சனீஸ்வர பகவானையும் தர்பாரணீஸ்வரரையும் பார்க்கறதுக்கு. ஒரு காலத்தில் இந்த பகுதி எல்லாமே தர்பை புல் நிறைந்த காடாக இருந்திருக்குங்க. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தர்பாரணீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமே வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம இப்போது ஒரு அர்ச்சனை பொருட்கள் வாங்கிட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ண போகிறோம். நம்மளுடைய பாதிப்புகள் அவருடைய தாக்கத்திலிருந்து விடுபடணுன்றதுக்காக ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வர போகிறோம். வேறு எந்த ஒரு பரிகாரமும் இந்த ஸ்தலத்தில் பண்ணலைங்க. அடுத்ததாக நம்ம க்யூவில் போகணும் உள்ள சாமியை பார்க்குறதுக்கு. 100 ரூபாய் டிக்கெட்டை தான் தேடி போகணும். அது எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னு தெரியல எங்களுக்கு. க்யூ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. தேடி பார்த்துட்டு அங்கே பாருங்கள், அதெல்லாம் ஆனால் ஃப்ரீ க்யூன்னு சொன்னாங்க. அந்த லாஸ்ட்டில் போகுது, எங்கே தான் போகுதுன்னே தெரியல. ஃப்ரீ க்யூவும் போக முடியாது. எனக்கு தெரிஞ்சு 100 ரூபாய் டிக்கெட்டும் தேடி பார்த்துட்டோம், அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. அதனால நாங்கள் 300 ரூபாய் டிக்கெட் வாங்கியிருந்தோம். டிக்கெட்டோட விலை அதிகம் தான். குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனதுனால ரொம்ப நேரம் காத்திருந்து பார்க்க முடியலை. அதனால நாங்கள் 300 ரூபாய் டிக்கெட்டை வாங்கிட்டு போயிட்டு ஒரு 20 நிமிஷத்துலேயே சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சுங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம், பெரியவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்கியிருந்தாங்க. என்னோட பாப்பாவுக்கு 6 வயசு ஆகுது. அந்த பாப்பாவுக்குலாம் டிக்கெட் வேணாம், கூட்டிகிட்டு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சனி பகவான் இந்த ஸ்தலத்தில் அனுகிரக மூர்த்தியாக இருக்கிறதுனால இந்த கோவிலில் தரக்கூடிய பிரசாதங்களை தாராளமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கு. அடுத்ததான் நம்ம தர்பாரணீஸ்வரர், சனீஸ்வர பகவான், பிராணாம்பிகை இவங்க எல்லாரையுமே தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரோம். இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம் என்னன்னு பாருங்கள். தர்பை புல் தான் இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம். வெளியில் வந்ததும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீபம் தருவாங்க. உங்களுக்கு தேவையான தில தீபம் வாங்கிக்கலாம். ஒரு தீபம் 5 ரூபான்னு தருவாங்க. அந்த தீபம் வாங்கிட்டு அங்கே தீபம் ஏற்றக்கூடிய இடத்துக்கு போகணும். இந்த மாதிரி எள்ளு முடிச்சு தான் தருவாங்க. இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தீபம் ஏற்றக்கூடிய இடத்துலையே பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுருப்பாங்க. அந்த எண்ணெயில் இந்த எள்ளு முடிச்செல்லாம் நினச்சி தருவாங்க. அதை வாங்கிட்டு இந்த இடத்துல நம்மளுடைய தலையை 3 தடவை சுற்றிட்டு அங்கே நல்ல நெருப்பு எரிஞ்சிட்ருக்கு பார்த்திங்களா, ஒரு தீப குண்டம் மாதிரி இருக்கும். அந்த அக்னி குண்டத்தில் நம்ம தலையை நல்லா 3 தடவை சுற்றிட்டு அந்த இடத்துல போட்டுற சொல்லுவாங்க. வேறு எங்கேயும் தீபம் தனியாக அகல் விளக்கலெல்லாம் ஏற்றுறதுக்கு அலோ பண்ணலைங்க. இதை மட்டும்தான் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த கோவில் அனுகிரக ஸ்தலம், பரிகார ஸ்தலம் இல்லை. இந்த கோவிலில் பரிகாரம் எதுவும் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்காங்க. சனி தோஷம் நடந்துட்டுருக்கு, இல்லை சனியுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது, 7.5 சனி, அத்தம சனி, அத்தாஷ்டம சனி, இந்த மாதிரி சனி தசை நடந்துட்டுருக்கும் பொழுது நம்ம இந்த திருநள்ளாறுக்கு வரலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அதாவது சனியினுடைய பாதிப்பு தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த கோவிலுக்கு வரலாம், தவறில்லை. ஆனால் இங்கே தர்பாரணீஸ்வரரை தான் தரிசனம் பண்ணணும். அதை தவிர்த்து நீங்கள் சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணக்கூடாதுங்க. இந்த கோவிலுக்கு நலத்தீர்த்தத்தில் நீராடி நேரடியாக தர்பாரணீஸ்வரரையும் பிராணாம்பிகை அம்மையும் தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அதனால உங்களுடைய சனி தோஷ பாதிப்பு குறையும். ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதுமாக தர்பை புல்கள் நிறைந்த ஒரு அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்திருக்கு. இதிலிருந்து சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் தோன்றினதுனால தான் இவருக்கு தர்பாரணீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் இருக்குது. நல மகாராஜா சனீஸ்வர பகவானால் பாதிக்கப்பட்ட பொழுது பரத்வாஜ முனிவர் தான் சொல்கிறாரு, திருநள்ளாறுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரரை வழிபட சொல்கிறாரு. இந்த தர்பாரணீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பிரம்மதேவனுக்கு வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களுடைய ஞானத்தை வழங்கிய இடமாகவும் இந்த இடத்த சொல்கிறாங்க. தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று. காவிரி தென்கரை தலங்களில் இருக்கக்கூடிய 52வது சிவஸ்தலமாக இருக்குது இந்த திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் கோவில். சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தான் இந்த சனி பகவான். இவர் நவ கிரகங்களில் ஒருத்தர். சிவனை நோக்கி கடுமையான தவம் புரிஞ்சதுனால இவருக்கு ஈஸ்வரன் பட்டம் கிடைச்சிருக்கு. நவகிரகங்கள்லேயே ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் இந்த சனீஸ்வரன் மட்டும்தான்.
இவர் ஒரு நீதி தேவன், அதாவது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவர். நல்லது செஞ்சிருந்தா அதற்கான நல்ல பலன்களையும், கெடுதலை செஞ்சிருந்தா அதற்கான கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடிய நீதி தேவன் தான் இந்த சனீஸ்வர பகவான். அப்போ நம்மளுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னா அவர் நம்மளுடைய கர்ம வினைகளுக்கான பலனை கொடுக்கக்கூடிய நேரம் அது. அதனால் அவருடைய பிடியிலிருந்து தப்பிச்சா அந்த கெடு பலன்களும் நம்மளுக்கு குறையும். அதை தவிர்த்து நேரடியாக அவரை போய் தரிசனம் பண்ணும் பொழுது, அவர் பார்வையில் நம்ம படும் பொழுது நம்மளுடைய கர்ம வினைகளுக்கான பலனை அவரை அள்ளி கொடுப்பாரு. அதனால தான் இங்கே தர்பாரகீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்துடுங்க, சனி பகவானை பார்க்காதீங்கன்னு சொன்னது. ஆனால் அவருடைய பார்வையிலிருந்து யாராலையும் தப்ப முடியாது. ஆனால் உங்களுடைய சனி திசை நடக்கும் பொழுது நீங்கள் திருக்கொள்ளிக்காடுக்கு தாராளமாக போயிட்டு வரலாங்க. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவான் சிவபெருமானை நோக்கி தவம் புரிஞ்சதுனால பொங்கு சனீஸ்வரராக காட்சி தராரு. அங்கே அந்த சனி பகவானை வழிபடும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. அடுத்து ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம்.